வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நான் இந்த நெய் வந்து காலையில வெறும் வயித்துல குடிப்பேங்க. நான் இந்த வெறும் வயித்துல நெய் வந்து எதுக்கு குடிக்கிறேன் அப்டின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் வந்த டைம்ல வந்து வெயிட் லாஸ் பயங்கரமா ஆச்சு. ஸோ இந்த வெயிட் லாஸ்க்கு வந்து எனக்கு பாடி கம்போசிஷன் ரிப்போர்ட்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அந்த பாடி கம்போசிஷன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது, என் உடம்புக்கு தேவையான மசில் வெயிட் வந்து கரெக்ட்டா இருக்கு. ஆனா என் உடம்புக்கு தேவையான ஃபேட்டு அதாவது கொழுப்பு சத்து வந்து கம்மியா இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து நல்ல விதமான கொழுப்பு பொருள வந்து நீங்க உங்களோட உணவுல வந்து சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி, நான் ரெகுலரா பார்க்குற டாக்டர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து புரோட்டீன்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் ஃபேட் அதாவது கொழுப்புலயும் நம்மளோட கான்சன்ட்ரேட் இருக்கணும். கொழுப்பு ரொம்ப போனா தான் பிரச்சனை. நல்ல கொழுப்பு அளவா எடுத்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில தான் நாங்களே இந்த நெய் வந்து ரெடி பண்ணி, இந்த நெய்ய வந்து ஒரு நாள் விட்டு வாரத்துக்கு 7 நாள்னா வாரத்துக்கு 4 நாள் வந்து இந்த நெய் வந்து காலையில வெறும் வயித்துல எந்திரிச்ச உடனே 1 ஸ்பூன் நெய் வந்து நான் குடிச்சுப்பேங்க. ஸோ இப்படி நெய் நெய் குடிக்கிறனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, வெயிட் லாஸ் ஆனது வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு நின்னுச்சு. என்னால வெயிட் கெயின் வந்து பண்ண முடியல. ஆனா இருக்கிற வெயிட்ட வந்து என்னால இப்போ மெயின்டெயின் பண்ணிட்டு, கரெக்ட்டா என்னோட உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்ப வந்து கரெக்ட்டான போர்ஷன்ல குடுத்து, அத நான் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த நெய்ய வந்து வேற எதுலலாம் நம்ம சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை செய்யும்போது 1 ஸ்பூன் நெய்ய ஊத்தி, அதில முருங்கைக்கீரையோட வச்சு சாப்பிடலாம். பருப்பு கூட்டு செய்வீங்கல்ல, அந்த பருப்பு கூட்டு செய்யும்போது, அதில 1 ஸ்பூன் நெய்ய ஊத்தி சாப்பிட்டோம்னு வைங்களேன், அதோட டேஸ்ட்டு வேற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை இருக்குல்ல, பொட்டுக்கடலைய அத நல்லா மாவாக்கி, அதில நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னு வைங்களேன், நல்லா கண்ணெல்லாம் ஒட்டிட்டு இருந்த கண்ணெல்லாம் நல்லா புசு புசுன்னு வரும். நான் அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்கேன். என் கன்னம் டொக்கு விழுந்து போய் இருந்துச்சு முன்னாடி. இப்போ வந்து நல்லா புசு புசுன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மதியம் சாப்பாடுல 1 ஸ்பூன் நெய் ஊத்தி, நீங்க வந்து டெய்லியும் கன்சியூம் பண்ணிக்கிட்டு வரலாம் நெய். ஸோ இவ்ளோ பெனிஃபிட்ஸு இந்த நெய்யில இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த நெய் மேஜரா யாரெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சுகர்னால வெயிட் லாஸ் ஆகுறவங்க, அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க இருப்பாங்கல்ல, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயினே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன்ல பருப்பு, கீரை, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு இதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து அளவான போர்ஷன்ல டெய்லியும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் நெய் அளவு சேர்த்து நீங்க வந்து உங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் நீங்க குடுத்து வந்தீங்கன்னா, நல்லா குழந்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா, புசு புசு புசுன்னு இருக்கும். அப்படி கன்னத்த பார்த்தாலே பிடிச்சு கில்லணும் போல இருக்குங்க. ஸோ அந்த மாரி விஷயத்துக்குலாம் இந்த நெய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நெய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல என்னோட நம்பர் குடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. இந்த நெய் நம்ம வந்து ஓனா நம்ம மேக்கிங் பண்ணி, இத வந்து ஹேண்ட்மேட் ப்ராசஸ்ல மேக்கிங் பண்ணி, இத நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டுருக்கோம். இதே தான் நானும் சாப்பிடுறேன். ஸோ அதனால நானும் ரெக்கமெண்ட் பண்றேங்க. இத வந்து சாப்பிட்டா உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் கெயின் ப்ராசஸ்க்கு நெய் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.